இன்றைக்கி மக்களுக்கு இருக்கிற மக்கள் ஆதரவு பெற்ற ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் மட்டும்தான். ஏன்னா ஒரு எதிர்க்கட்சி இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சியில் அவங்களுடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறார், ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார், அந்த ஆடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. 30,000 கோடி இவர்கள் கொள்ளையடித்தார்னு ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அது உண்மைனா இப்போ ஒரு கேஸ் போட்டு அதுக்கு நீங்கள் கண்டுபிடிங்க, இல்லை உண்மைத்தன்மையை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். அது இல்லைனாவது மறுப்பாவது கொடுக்கணும். இது வரைக்கும் 3 வருடமாக அந்த 30,000 கோடிக்கு பதில் சொல்ல. நீங்கள் அரசை ஒழுங்காக நிர்வகிச்சிருந்தீங்கன்னா ஏன் உங்களுக்கு இந்த பயம் வருது? தமிழக அரசுக்கும் இன்றைக்கி இருக்கிற திமுகவிற்கும் நீங்கள் அரசையும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனையும் ஒழுங்காக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு இந்த பயம் வருது? உங்கள் 30,000 கோடி உங்களுடைய அமைச்சருடைய வாய்ஸில் ஒரு ஆடியோ வந்துச்சுல, ஒன்று அந்த ஆடியோ சம்மந்தமாக ஒரு நீங்கள் வழக்கு தொடுத்துக்கணும். நீங்கள் 4.5 வருஷமாக எந்த அரசையும் அந்த ஆட்சியும் ஒழுங்காக நடத்தாமல் இப்போ வந்துட்டு நீங்கள் மக்களை பார்த்தும் எல்லாரையும் பார்த்து பயந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி மக்கள் கண்டிப்பாக மாற்றத்தை விரும்புகிறார்கள். இன்றைக்கி வர இளைஞர்கள் கண்டிப்பாக எங்களுடைய தலைவரை மட்டும்தான் விரும்புகிறார்கள். எங்கள் தலைவர் தான் ஆட்சி அமைக்க நினைக்கிறாங்க. அது ஒன்று தான் எங்களுக்கு பயம், வேறு எந்த பயமும் கிடையாது இவர்களுக்கு. அது 2024 ஒரு மாற்றம் இல்லை. எல்லா இடத்துலையும் நீங்கள் எங்களுடைய தலைவருடைய கோயம்புத்தூர் தலைவருடைய இல்லை எங்களுடைய கட்சியினருக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்ட அறிவிப்பில் கண்டிப்பாக அவர்கள் அதை பின்பற்றுவார்கள். எல்லா இடத்துலையும் பொதுமக்கள் கூடுற கூட்டம் தான். நாங்கள் கோயம்புத்தூர்லேயே பார்த்துருக்கோம். 12 கிலோமீட்டர் முழுவதும் பொதுமக்கள் அங்கங்கே, நாங்கள் வெளியிலேருந்து யாருமே வரல. நீங்கள் எங்களுடைய மாநாட்டிலே பார்த்துருப்பீங்க, மொபிலைஸ் பண்ணாத ஒரே கட்சி நாங்கள் மட்டும்தான். எங்கேயுமே நாங்கள் மொபிலைஸே பண்ணுறது கிடையாது. கோயம்புத்தூர்லேயே எங்களுடைய தலைவர் எங்களுடைய கட்சி கூட்டத்திற்கு, பூத்து கமிட்டி கூட்டத்திற்கு வந்தப்போ அந்த 12 கிலோமீட்டரும் நாங்களே அதை எதிர்பார்க்கவில்லை. கூட்டமாக மக்கள் வந்து சந்தித்தார்கள். இது எல்லாமே எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு. எப்படி இருக்கும், மக்களோட ஆதரவு எப்படி இருக்குன்றது அந்த இடத்துல வந்த பிறகு தான் தெரியும். கண்டிப்பாக இல்லை, நான் வந்து கண்டிப்பாக அந்த பேசுகிற இடத்துல மேலே வருவார். மற்ற எல்லாத்துலையும் என்ன வழிகாட்டுதலோ அதை கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் பின்பற்றி அதை பழகாருப்பார். இல்லை, நாங்கள் அந்த வழித்தடங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். இல்லை, அதற்கான அனுமதி எவ்வளோ எந்தெந்த இடத்துல கொடுத்துருக்காங்களோ அந்த கொடுக்கப்பட்ட இடங்கள்ல தான். எங்கேயுமே வரவேற்பு வேண்டாம் என்று எங்களுடைய பொதுச் செயலாளருடைய அறிவிப்புகளை வந்திருக்கு. கட்சியினர் எங்கேயுமே வரவேற்பு கொடுக்க வேண்டாம்னு, வரவேற்பு கொடுக்க வேண்டாம்னு ஏதாவது ஒரு கட்சி இது வரைக்கும் அறிவிப்பு கொடுத்து பார்த்துருக்கீங்களா? அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு கட்சி என்ன காவல்துறையில் கொடுத்துருக்காங்களோ அதை கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் பின்பற்றி கண்டிப்பாக எங்கேயுமே எந்த இடத்துலையுமே யாரும் எந்த விதிமுறையும் மீறப்படவில்லை. ஏதாவது அப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். எந்த இடத்துலையும் மீறப்படவில்லை. அவ்வளோ பெரிய கூட்டத்தில் எவ்வளோ தூரம் நாங்கள் அந்த வந்த மக்களுக்கு எங்கேயுமே எந்தவித இடையூறும் ஏற்படாமல் என்ன செய்யணுமோ அதை மேக்ஸிமம் செஞ்சு முடிச்சிட்டோம். இது மாதிரியான ஒரு ஏற்பாடு ஏதாவது ஒரு கூட்டத்தில், ஏதாவது ஒரு பொதுக்கூட்டத்தில் நடந்தான்னு கேட்டுக்கோங்க. எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு பொதுக்கூட்ட ஏற்பாடுகள், மாநாடு ஏற்பாடுகள் எங்கேயுமே செஞ்சது கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல தண்ணி பைப்பில் பதிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து தண்ணீர் தடையில்லாமல் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மாநாடு நடந்திருக்கா? பத்திரிகையாளர் உட்பட நீங்கள் எவ்வளோ கூட்டங்களுக்கு போய் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கான ஒரு ஏற்பாடுகள் எங்கேயும் செஞ்சதில் அது கண்டிப்பாக பொதுமக்களின் நலன் கருதி மட்டும்தான் எங்களுடைய கூட்டங்கள். இல்லை, ஆம்புலன்ஸு, மருத்துவ வசதி அங்கங்கே தேவையானது எல்லாமே என்ன வழிகாட்டுதலோ அதை பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வழித்தடங்களில் போகிறது. இப்போ வழித்தடங்களில் நம்ம போகிற விஷயம் எங்கேயும் வந்து ஒரு இடத்துல ஸ்டேஷன் பண்ணி இருக்கிறோம்னா நம்ம அதுக்கான ஏற்பாடுகள் செய்யலாம். பட் அங்கங்கே என்னென்ன செய்ய முடியுமோ எங்களுடைய வாலண்டியர்ஸ் வச்சு அது கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் பொதுமக்களுக்கு தண்ணீர்கள் இதுகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் இல்லை, இப்போவே பாருங்க, இந்த ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட 12 நாட்கள் நாங்கள் ஒரு அனுமதிக்க போராடிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் தினமும் வைத்திருந்தால் நீங்கள் எங்களுடைய சிக்கல் புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்த நாள் நாங்கள் வந்து ஒரு இடத்துல பிளான் பண்ணிட்டு எங்களுடைய தலைவர் வந்த பிறகு அனுமதி கிடைக்கலன்னு எப்படி இருக்கும்? இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்கள் முக்கியமாக நிறைய கருத்தில் கொண்ட விஷயம், இப்போ தலைவருடைய சுற்றுப்பயணம் இருக்கும் பொழுது, இப்போ பள்ளி நாட்களில் இப்போ பள்ளி குழந்தைகள் இப்போ 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் பள்ளி குழந்தைகள் செல்லும் நேரம் அது. ஸோ அந்த நேரத்திலையோ ஏதாவது ஒரு நேரத்தில் பள்ளி குழந்தைகளும் மாணவர்களும் கூட்ட நெரிசல் கண்டிப்பாக சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்றது எங்களுடைய முதல் ஒரு கன்சர்னாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த நேரத்தில் மாற்றிக்கொள்ளணும். அடுத்த 3 மாதங்களில் தீபாவளி இருக்குது, பண்டிகை நாட்கள் இருக்குது. எங்களுடைய கட்சி சம்மந்தப்பட்ட நிர்வாக ரீதியான கூட்டங்கள் நிறைய இடத்துல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இது 3ஐயும் கருத்தில் கொண்டு தான் இதை வச்சிருக்கு. திருச்சியில் ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கான என்ன மெசேஜ் சொல்ல வரீங்க? ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி நடத்துறது கான்ஃபரன்சஸ், திருச்சியில் வந்து பிரச்சாரத்தையும் வரீங்க. திருச்சியை செலக்ட் பண்ணதுக்கான காரணம் இல்லை, திருச்சி தமிழகத்தின் ஒரு மையப்புள்ளி. திருச்சியிலேருந்து இது வரைக்கும் எங்களுடைய கட்சி சார்பாக வேறு கூட்டங்கள் நடக்கவில்லை. திருச்சி ஒரு மையப்புள்ளி, முக்கியமான பகுதி, மிகப்பெரிய வரலாறு படைத்த ஒரு இடம். ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கிறதுல
எந்த தவறும் இல்லை, அதை கண்டிப்பாக. ஸ்கிரிப்ட் மனப்பாடம் பண்ணுறதுக்கு டைம் வேணும், அதனால தான் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி மீட்டிங் வைக்கிறாருன்னு சொல்லி சீமான். இல்லை, அது யார் என்ன வேணாலும் சொல்லலாம், அது அவரை பற்றி பேச வேண்டாம். வேறு ஏதாவது கேள்வி தான் சொல்லுங்கள் சார். நாளைக்கு மொத்தம் எத்தனை இடத்துல சார் பேசுவாங்க? ஒரே ஒரு இடத்துல தான் அனுமதிக்கப்பட்டிருக்கு. திருச்சியில் ஒரு இடத்துல இல்லை, ஒரே ஒரு இடத்துல தான் அனுமதிக்கப்பட்டிருக்கு. மற்ற இடத்துல அப்ளை பண்ணியிருக்கோம், இன்னும் வரணும். ஒரே ஒரு இடத்துல தான் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதுவும் ரொம்ப குறுகிய நேரம். பெரம்பலூர் அணியும் கேட்குறாங்க. இல்லை, மற்ற இடத்துல அனுமதி இது வரைக்கும் கொடுக்கப்பட்டதான் தெரியல. அரியலூர் இப்போ தான் வந்திருக்கு. நாங்கள் இல்லை நாங்கள் எல்லா இடத்துலையும் எங்களுடைய தலைவர் மக்களை சந்தித்து உரையாடணும்னு கேட்டிருக்கோம். ஒரு இடத்துல தான் அனுமதி இது வரைக்கும் கொடுத்துருக்கோம், மரக்கடையில். இல்லை, நான் இப்போ அரியலூரில் வந்த பிறகு நான் சொல்கிறோம். பட் நாளைக்கு நான் வந்த பிறகு சொல்கிறேன். இல்லை, வேறு பாயிண்டில் அனுமதி கொடுக்கல. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? முடிச்சுக்கலாமா? நன்றிங்க. டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.